சரி, இன்னைக்கு நாம ரொம்ப நாளா மூடி வச்சிருந்த ஒரு கேஸ் ஃபைல திறக்க போறோம். பல வருஷமா யாருக்குமே விட தெரியாத, புலனாய்வாளர்களுக்கே தலைவலிய கொடுத்த ஒரு மர்மமான கதை. இது டயட்ல ஆஃப் பாஸ் சம்பவத்தோட கதை. கேஸ் ஃபைல் நம்பர் 1959-02. ஸ்டேட்டஸ்: இன்னமும் தீர்க்கப்படல. சம்பவம் நடந்த வருஷம் 1959 பிப்ரவரி மாசம். இடம்: ரஷ்யாவோட யூரல் மலைகள். ரொம்ப அனுபவமுள்ள 9 மலையேறுபவர்கள் ஒரு பயணத்தை தொடங்கினாங்க. ஆனா அவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க விட்டுட்டு போனது பதிலில்லாத கேள்விகளும் பனியில உறைஞ்சு போன ஒரு பயங்கரமான மர்மமும் மட்டும்தான். முதல்ல இந்த கேஸோட அத்தியாயத்துக்கு போலாம். காணாமல் போனவர்கள். இவங்க வெறும் பெயர்கள் கிடையாது. ரொம்ப திறமையான மாணவர்கள், பட்டதாரிகள் எல்லாருமே குளிர்காலத்துல மலை ஏறுறதுல கெட்டிக்காரங்க. ஆனா அதுதான் அவங்களோட கடைசி பயணம்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. இவங்கள சாதாரண பயணிகள்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருமே கிரேடு 2 மலை ஏறுபவர்கள், பனிச்சறுக்குல நல்ல அனுபவம் உள்ளவங்க. அவங்க தேர்ந்தெடுத்த பாதை கேட்டகரி 3, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. டீமோட தலைவர் 23 வயசான இகோர் டயாட்லவ். சோ அவங்க அனுபவம் இல்லாதவங்களோ சரியா தயாராகாதவங்களோ கிடையாது. இதுதான் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை இன்னும் விசித்திரமா மாத்துது இல்லையா? இதோ அவங்களோட அந்த கடைசி பயணத்தோட டைம்லைன். ஜனவரி 27 பயணம் தொடங்குது. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஜனவரி 31 அவங்க உயரமான மலைப்பகுதியை அடைகிறாங்க. பிப்ரவரி 1 திடீர்னு வானிலை ரொம்ப மோசமாகுது. அதனால கோலாட்சியாக்கல் மலையோட சரிவுல அவங்க டென்ட் போட்டு தங்க வேண்டியதாகுது. சும்மா ஒரு தற்காலிக நிறுத்தம்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா பிப்ரவரி 2 அன்னைக்கு ராத்திரி தான் எல்லாமே தலைகீழா மாறிச்சு. அடுத்து 2வது அத்தியாயம். சொல்ல முடியாத ஒரு பயத்தோட காட்சி. பல வாரமா அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் வரல. கடைசியா தேடுதல் குழு அவங்க முகாமை கண்டுபிடிச்சப்போ அவங்க பார்த்த காட்சி ரொம்ப விசித்திரமாவும் திகிலூட்டுற மாதிரியும் இருந்துச்சு. இந்த கேஸோட மிகப்பெரிய மர்ம முடிச்சே இதுதான். அவங்களோட கூடாரம் உள்ள இருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, அப்படி என்ன ஒரு அவசரம், என்ன ஒரு பயம் அவங்கள வாசல கூட பயன்படுத்த விடாம கூடாரத்தையே கிழிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓட வச்சிருக்கோம். அந்த முகாம்ல கிடைச்ச ஆதாரங்கள் நம்ம லாஜிக்கே கேள்வி கேக்குது. கூடாரம் அனாதையா ரொம்ப மோசமா சேதமடைஞ்சு கிடந்திருக்கு. அதிலிருந்து 9 ஜோடி கால்தடங்கள் பனியில பதிஞ்சிருக்கு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த கால்தடங்கள்ல பெரும்பாலும் வெறும் கால்கள் இல்லனா சாக்ஸ் மட்டும் போட்ட கால்களோட தடங்கள். சிலதுல ஒரே ஒரு ஷூ மட்டும் இருந்திருக்கு. -30 குளிர்ல தங்களை காப்பாத்திக்க வேண்டிய கோட், பூட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஓடணும்? அங்க சண்டை நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல, வேற யாருடைய கால்தடங்களும் இல்ல. 3வது அத்தியாயம். பிரேத பரிசோதனை. கூடாரத்துல இருந்த மர்மம் ஒரு பக்கம்னா, கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் சொன்ன கதை அதை விட நம்ப முடியாததா இருந்துச்சு. பல மாசமா தேடி அவங்க உடல்களை வெவ்வேறு இடங்கள்ல இருந்து எடுத்தாங்க. கிடைக்கிற ஒவ்வொரு உடலும் இந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்கிட்டே போச்சு. அதிகாரப்பூர்வமா சாவுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? 6 பேரு ஹைப்போதெர்மியானால, அதாவது கடும் குளிரால இறந்து போயிட்டாங்க. சரி, அது அந்த மாதிரி ஒரு சூழல்ல எதிர்பார்க்க கூடியதுதான். ஆனா மத்த 3 பேரு அவங்களோட மரணத்துக்கு காரணம் பயங்கரமான உடல் ரீதியான அதிர்ச்சி. இதத்தான் யாருமே எதிர்பார்க்கல. அப்போதைய முன்னணி தடயவியல் நிபுணர் சொன்னதை கேளுங்க. அவங்க மேல பிரயோகிக்கப்பட்ட சக்தி ஒரு கார் வேகமா வந்து மோதுனதுக்கு சமமானது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, உடம்புல வெளியே எந்த ஒரு காயமோ கீறலும் இல்ல. இது எப்படிங்க சாத்தியம்? விளக்கமே கொடுக்க முடியாத தடயவியல் உண்மைகள் இன்னும் தொடர்ந்துச்சு. 2 பேரோட மார்பு எலும்புகள் நொறுங்கி போயிருந்தது. ஒருத்தரோட மண்டையோடுல பயங்கரமான காட்டாகும். ஒரு பெண்ணுக்கு நாக்கும் கண்களும் காணோம். இது எல்லாத்துக்கும் மேல சிலரோட உடைகள்ல கதிர்வீச்சோட தடயங்கள் இருந்திருக்கு. இது மொத்த மர்மத்தையும் வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. 4வது அத்தியாயம். கோட்பாடுகள். இவ்வளவு குழப்பமான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு என்ன நடந்திருக்குன்னு எப்படி சொல்றது? பல தேரிகள் இருக்கு. இப்ப நாம உண்மையான ஆதாரத்துக்கும் கட்டுக்கதைகளுக்கும் யூகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். முதல் தியரி, பனிச்சரிவு. ஒரு பனிச்சரிவு வந்துதான் அவங்க பயந்து ஓடினாங்கன்னு சொல்றது ஒரு பிரபலமான கருத்து. ஆனா ஆதாரங்கள் இதை ஒத்துக்கல. ஏன்னா கூடாரம் பனிக்குள்ள புதைஞ்சு போகல, மேலதான் இருந்திருக்கு. அந்த பகுதியில பனிச்சரிவு நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அவங்களோட கால் தடங்கள் கூட அழியாம தெளிவா இருந்திருக்கு. சோ பனிச்சரிவு தேரி இங்க செட் ஆகல. 2வது தேரி, ராணுவ பரிசோதனை. ஒருவேளை ஒரு ரகசிய ஆயுத சோதனை ஏதாச்சும் தப்பா போய் அதனால அவங்க தப்பிச்சு ஓடி இருக்கலாம். இது கதிர்வீச்சுக்கும் அந்த விசித்திரமான காயங்களுக்கும் ஒரு விளக்கமா இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஏரியாவில் ராணுவம் எந்த சோதனையும் செஞ்சதுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு பதிவும் இல்ல. இது முற்றிலும் யூகத்தின் அடிப்படையிலானதுதான். 3வது தியரி, அடையாளம் தெரியாத யாரோ தாக்கியிருக்காங்க. அங்க வாழ்ற உள்ளூர் மக்களோ இல்ல ஏதோ ஒரு மிருகமோ அவங்கள தாக்கியிருக்கலாமா?
தடயவியல் சான்றுகள் அதையும் மறுக்குது. எந்த ஒரு சண்டையும் நடந்ததா தெரியல. அங்க இருந்தது அந்த 9 பேரோட கால் தடங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம உடம்புல இருந்த உள்காரியங்கள் ஒரு மனுஷனோ இல்ல விலங்கோ தாக்குன மாதிரி இல்ல. 5வது அத்தியாயம் வழக்குக்கு இன்னும் விடை கிடைக்கல. இத்தனை வருஷம் கழிச்சும் எந்த ஒரு தியரியும் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தரல. இந்த வழக்கு இன்னைக்கும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே இருக்கு. உண்மை என்னவோ அது இன்னும் அந்த பணிக்குள்ள தான் புதைஞ்சு கிடக்கு. 60 வருஷத்துக்கு மேல ஆகியும் புலனாய்வாளர்களை குடைஞ்சுக்கிட்டு இருக்கிற முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் தான். அனுபவம் வாய்ந்த 9 மலையேறுபவர்களை ஒரு பனிப்புயலுக்குள் தங்கள் கூடாரத்தை விட்டு வெளியேற தூண்டியது எது? வெளிப்புற அறிகுறிகள் இல்லாம பெரிய உள்காயங்களை ஏற்படுத்தக்கூடியது எது? அந்த கதிரியக்கத்தோட மூலம் என்ன? சோவியத் அரசாங்கம் ஏன் இந்த கோப்பையை ரகசியமா வகைப்படுத்துது? அது ஒரு பனிச்சரிவா, ரகசிய ராணுவ சோதனையா, இல்ல நம்ம புரிதலுக்கே அப்பாற்பட்ட வேற ஏதாச்சும் ஒண்ணா? முடிவு உங்க கையில. இந்த கோப்பு இன்னும் மூடப்படல. டைரக்ட்லவ் பாஸ்ல அந்த ராத்திரி உண்மையில என்னதான் நடந்துச்சு? மர்மம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இறுதி நடுவர் நீங்க தான்.